அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்லி காட்டுகின்ற பொழுது, நஜித் என்று சொல்லக்கூடிய பகுதியில்தான் குழப்பங்கள் உருவாகும், பூகம்பங்கள் ஏற்படும், ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று நபிகளார் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸை இன்று மக்களுக்கு தவறாக எடுத்து காட்டி, அல்லாஹுடைய தூதரவர்கள் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உருவாகும் என்று சொன்ன நஜித் என்று சொல்லக்கூடிய பகுதி இன்றுள்ள சவுதி அரேபியாவின் தலைநகரமாக இருக்கின்ற ரியாதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏனென்றால் ரியாதுடைய பழைய பேர் தான் நஜித் என்பது. எனவே அங்கேதான் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று மக்களுக்கு தவறாக ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள், அவர் சவுதியில் நஜித் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பிறந்தார். அதே நேரம் இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் தௌஹீதை போதிப்பதில், ஷிர்க்குக்கு எதிராக தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இமாம். அவருடைய பல கிரந்தங்களை நாங்கள் பார்க்கலாம், அவருடைய வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கலாம். கபர் வணக்கத்திற்கு எதிராக தாயத்து தகடுகள் என்னென்ன வழிகளிலெல்லாம் ஷிர்க்குகள் இந்த சமுதாயத்திற்குள் நுழையுமோ அத்துணை வழிகளையும் துடைத்தெறிந்த, அத்துணை வழிகளையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் போதித்து மக்களை தௌஹீதின் பால் திருப்பிய ஒரு மிக முக்கியமான அறிஞர். எனவே இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பிரச்சாரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் அலையலையாக அவருடைய தஅவாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாங்க முடியாமல் அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அவருடைய பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக, இதோ பாருங்கள், நபிகளார் சொன்ன ஃபித்னா என்பது இந்த நஜித் தான். இந்த நஜிதில் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பிறந்திருப்பதனால் நபிகளார் சொன்ன குழப்பமே இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் தான் என்று பிரச்சாரங்களை தவறாக முன்னெடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்ன நஜித் என்று சொல்லக்கூடிய பகுதி எது, இன்றுள்ள சவுதியினுடைய ரியாதா அல்லது அல்லாஹுடைய தூதரவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை ஹதீதுகளை போய் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக எங்களுக்கு பட்டவர்த்தனமான உண்மையாக வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு ஹதீஸை ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அது சம்பந்தமாக இன்னும் என்னென்ன ஹதீதுகள் வந்திருக்கின்றது என்பதை கூட பார்க்காமல், அந்த ஹதீதுகளில் என்னென்ன வார்த்தைகள் வந்திருக்கிறது என்பதை கூட பார்க்காமல் இப்படி ஒரு அபாண்டத்தை இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் மீது சுமத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 1037வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கும் எங்களுடைய யமனுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தார். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வ ஃபீ நஜிதினா, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய நஜிதுக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்யல. நபிகளார் மீண்டும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, யமனுக்கும் ஷாமுக்கும் பரக்கத்து செய்வாக என்றுதான் அல்லாஹுடைய தூதர்கள் மீண்டும் பிரார்த்தித்தார். அப்ப மீண்டும் சஹாபாக்கள் வ ஃபீ நஜிதினா, யா ரசூலல்லாஹ் எங்களுடைய நஜிதுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுனாக ஸலாஸில், அங்கேதான் பூகம்பங்கள் ஏற்படும், வல் ஃபிதன், அங்கேதான் குழப்பங்கள் உருவாகும், வபிஹா யத்லுஉ கர்னு ஷைத்தான், அங்கேதான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸை எடுத்துக்காட்டி பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் எங்கட நஜிதுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், அதாவது எங்களுடைய ரியாதுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்றுதான் கேட்டார்கள் என்று தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறார். உண்மையில் கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஹதீது கலையில் போதிய ஒரு அறிவில்லாத, அல்லது வந்திருக்கின்ற எல்லா ஹதீதுகளையும் எல்லா அறிவிப்புகளையும் எடுத்து பார்க்க வேண்டும் என்கின்ற எந்த விதமான ஆழ்ந்த அறிவும் இல்லாமல் மேலோட்டமாக ஹதீதுகளை வைத்து தங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப ஹதீதுகளை வளைப்பவர்களால் வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டை அல்லாமல் முழு ஹதீதுகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மிக அழகான தெளிவு கிடைக்கும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நஜித் என்று சொன்னது இன்றுள்ள ரியாத் அல்ல. நபிகளார் சவுதி அரேபியாவை குறிப்பிடவும் இல்லை. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நஜித் என்று ஒரு ஊர் இருந்ததா? இருந்தால் தானே சஹாபாக்கள் எங்கட ரியாத் என்று அதை நாடி இருக்கவன். நபிகளாருடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் மக்கா மதீனா என்று அறியப்பட்ட மாதிரி நஜித் என்ற ஒரு பிரதேசம் இருந்ததா என்றால் இல்லை. அப்படி எந்த ஒரு ஊரும் இருக்கவில்லை. அப்ப சஹாபாக்கள் இங்கே நஜித் என்று நாடியது அரபு இலக்கணப்படி ஒரு மேட்டு பகுதி, மதீனா பள்ளமான பகுதி. சஹாபாக்கள் மேட்டு பகுதியைத்தான் நாடினார்கள் இங்கே நஜித் என்று. எனவே அங்கே ரியாத் என்கின்ற ஒரு ஊரோ அல்லது நஜித் என்கின்ற ஒரு ஊரோ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கவில்லை என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இரண்டாவது, இந்த நஜித் என்று சஹாபாக்கள் நாடியதனுடைய அடுத்தடுத்த ஹதீதுகள் எதை சொல்கிறது, என்ன விளக்கம் என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்ற பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கான விளக்கம் எங்களுக்கு மிக தெளிவாக ஹதீதுகளிலே வந்திருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், முஸ்னத் அஹமத் கிரந்தத்தில் 6302 இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிற செய்தி, அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் தான் அந்த செய்தியை அறிவிக்கிறார். அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள் மிக தெளிவாக, ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை நான் பார்த்தேன், யுஷீரு பியதிஹி யஉம்முல் இராக், அல்லாஹுடைய தூதரவர்கள் மதீனாவிலிருந்து இராக்கை நோக்கி தன்னுடைய கையை சுட்டிக்காட்டி சைக்கினை செய்து சொன்னார்கள், ஹா இன்னல் ஃபித்னத ஹாஹுனா, இங்கேதான் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வரும், ஹா இன்னல் ஃபித்னத ஹாஹுனா, இங்கேதான் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று நபிகளார் எதை நோக்கி சொன்னார்கள்? மதீனாவிலிருந்து இராக்கை நோக்கி, இராக்கு பகுதியை நோக்கித்தான் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள். 3 முறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு, மின் ஹைசு எத்துலு கர்னு ஷைத்தான், இங்கிருந்துதான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று நபிகளார் இராக்கை நோக்கித்தான் தன்னுடைய கையை அசைத்து சொன்னார்கள் என்று அதே இப்னு உமர் சொல்கிறார். அப்பே சஹாபாக்கள் நஜித் என்று நாடியது இராக் பகுதி, அதுதான் மேட்டு நிலம். அப்ப அல்லாஹுடைய தூதரவர்கள் கிழக்கு நோக்கி தன்னுடைய கையை நீட்டி சொல்கிறார்கள், இந்த கிழக்கு பகுதி, இந்த கிழக்கு திசை, அதுதான் இராக்குடைய பகுதி, அங்கிருந்துதான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும், அங்கேதான் அதிகமான ஃபித்னாக்கள் உருவாகும் என்பதை பார்த்து கொண்டிருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் இப்படி கையை இராக்கை நோக்கித்தான் காட்டினார்கள் என்று மிக தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அஹமதில் 6302 இலக்கம். அதே மாதிரி தபரானியில் வரக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி, அதுவும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அந்த செய்தியில் மிக தெளிவாக நஜித் என்பதற்கான விடை வந்துவிட்டது. அப்ப நீங்க தபரானி என்கிற கிரந்தத்தை பாருங்க, 13422 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ யமனினா, யா அல்லாஹ் எங்கட யமனுக்கும் ஷாமுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. அதே செய்தி. அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரவர்கள் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் 3வது முறையோ அல்லது 4வது முறையோ சொன்னார்கள், காலு யா ரசூல் அல்லாஹ் வஃபி இராக்கினா, அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய இராக்குக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போ புகாரில் வரக்கூடிய செய்தியில வஃபி நஜிதினா, எங்கட நஜிதுக்கு பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களான்னு கேட்டாங்க. இந்த ஹதீஸில் அந்த நஜித் என்கின்ற வார்த்தை மிக தெளிவாக இராக் என்று வந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே வஃபி இராக்கினா, எங்கட இராக்குக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், இன்ன பிஹஸ் ஜலாசில், அங்கேதான் பூகம்பங்கள் ஏற்படும், வல் ஃபிதன், அங்கேதான் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் உருவாகும், வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான், அங்கேதான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நஜித் என்கின்ற வார்த்தை எங்களுக்கு மூடலாக அதனுடைய விளக்கம் என்னென்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது அதே சஹாபி அடுத்த செய்தியில், அடுத்த அறிவிப்பில் அதை மிக தெளிவாக சஹாபாக்கள் நஜித் என்று நாடியது இன்றுள்ள ரியாத் அல்ல, அது இராக் பகுதியைத்தான் சஹாபாக்கள் குறித்தார்கள், நாடினார்கள் என்பதை இந்த செய்தி மிக தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த செய்தியை கொண்டு போய் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்குக்கே போய் இந்த செய்தியை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் 2905 இலக்கத்தில் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய தந்தை சொல்ல கேட்டேன், என்னுடைய தந்தை இடத்திலே இருந்து நான் செவிமடுத்தேன் என்று சொல்லி இந்த செய்தி எங்க போய் சொல்கிறார்? ஈராக்குக்கே போய் சொல்கிறார். ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக் வாசிகளை அழைத்தே சொல்கிறார். பாருங்க, அந்த செய்தியை முஸ்லீமில் வருகிறது. சமஅத்து, அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை தொட்டும் இந்த செய்தியை எனக்கு சொன்னார்கள். என்ன செய்தி? யா அஹ்லல் இராக், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்குக்கு போய் ஈராக் வாசிகளே என்று அழைத்து அவர்களிடத்தில் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக என்னுடைய தந்தையிடத்திலே இருந்து நான் ஒரு செய்தியை செவிமடுத்தேன். என்ன செய்தி தெரியுமா? என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார், இன்னல் ஃபித்னத தஜீஉ மின் ஹாஹுனா, இங்கிருந்துதான் ஃபித்னாக்கள் வரும். ஈராக்கில் இருந்து கொண்டு ஈராக் வாசிகளை அழைத்து ஈராக்கில் இருந்துதான் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள். வ அவ்மஅ பியதிஹி நஹ்வல் மஷ்ரிக், என்னுடைய தந்தை அந்த செய்தியை சொல்கிற பொழுது நபிகளார் காட்டியது இந்த கிழக்கு திசை, இந்த ஈராக்கைத்தான் என்று கையையே சைக்கினை செய்து அவர் காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். மின் ஹைசு எத்துலு கர்ண ஷைத்தான், இங்கிருந்துதான் ஷைத்தானுடைய கொம்புகள் உதயமாகும் என்றும் நபிகளார் சொன்னதாக என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார்.
அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்குள் அடித்துக் கொள்கின்ற, உங்களை நீங்களே தாக்கிக் கொள்கின்ற ஒரு நிலைமை வரும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர்கள் இந்த ஈராக்கை தான் சொன்னார்கள் என்று சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்குக்கே போய் யா அஹ்லல் ஈராக், ஈராக் வாசிகளே என்று அழைத்து, இங்கிருந்துதான் ஷைத்தானுடைய கொம்பும் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உருவாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதையே சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளார் நஜிதில் தான் பூகம்பம் வரும் என்றது, நஜிதில் தான் குழப்பங்கள் உருவாகும், நஜிதில் தான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று சொன்னது இன்றுள்ள ரியாத் அல்ல. நபிகளார் சவுதி அரேபியாவை நாடவும் இல்லை, அங்கே நஜித் என்கின்ற ஒரு பகுதி நபிகளாருடைய காலத்தில் அறியப்படவும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் முழுக்க முழுக்க நாடியது ஈராக்கை தான். அதற்கு இன்னும் பல ஹதீதுகள் எங்களுக்கு ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம். என்னென்ன குழப்பங்கள் அங்கே உருவானது வரலாற்றில், இன்னும் என்னென்ன குழப்பங்கள் உருவாக இருக்கின்றது என்பதற்கு இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. எனவே அதற்குள் நாம் போக தேவையில்லை. மிக தெளிவாக இந்த 4 ஹதீதுகளுமே எங்களுக்கு அந்த முதலாவது ஹதீஸ் நஜித் என்று வந்த புகாரினுடைய ஹதீஸை பின்வந்த 3 செய்திகளும் முஸ்னத் அஹ்மத், தபரானி, முஸ்லிம் கிரந்தம், இந்த 3 ஹதீதுகளும் மிக தெளிவாக ஈராக்கைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் நஜித் என்று நாடினார்கள் என்பது எங்களுக்கு பட்டவர்த்தனமான உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீதுகளுக்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் என்பதற்குள் நாம் போக தேவையே இல்லை. நிறைய அறிஞர்கள் அஹ்லு சுன்னா வழியில் நடந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவாக சலஃபுகளை பின்பற்றிய எத்தனையோ அறிஞர்கள் இது ஈராக்கைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அதற்குள் நம்ம போக தேவையில்லை. ஹதீஸுக்கு ஹதீஸே விளக்கமாக அமைந்து விட்டது. நஜித் என்ற வார்த்தையை ஈராக் என்றே அதே அறிவிப்பை அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளரை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பதை பார்க்கிறோம். இது போதுமானது. எனவே நஜித் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னது இன்றுள்ள ரியாத் அல்ல. அதே மாதிரி முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் தான் குழப்பங்களின் தந்தை, அவர்தான் ரசூலுல்லாஹ் சொன்ன குழப்பங்கள் என்றதும் பச்சை பொய். இது அந்த இமாமை பிடிக்காதவர்கள் அவர் மீது சொன்ன அபாண்டமான ஒரு பழி சுமத்தலே அல்லாமல் நபிகளார் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபையோ சவுதி அரேபியாவினுடைய ரியாதையோ நாடவில்லை. நபிகளார் சொன்னது ஈராக் என்கின்ற பகுதி. எனவே இந்த ஆதாரங்கள் அனைத்தும் இவர்களுடைய அபாண்டத்திற்கு போதுமானது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளார் நஜித் என்று சொன்னது இன்றுள்ள ஈராக்கைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் அன்றும் சஹாபாக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். நபிகளார் கிழக்கை நோக்கி தன்னுடைய கையை அசைத்து காட்டி அதைத்தான் நாடினார்கள் என்பது மிக தெளிவாக எங்களுக்கு ஹதீதுகளிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே போலி பிரச்சாரங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விடாமல் உண்மையை உண்மையாக புரிந்து ஹதீதுகளை படித்து நான் சொன்ன இலக்கங்களை நீங்கள் போய் பார்த்து அங்கே ஈராக் என்பது மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் உண்மையை புரிந்து பின்பற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.